சந்தோஷமாக இருக்கிறதா? குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா? அன்பாக இருக்கிறாங்களா? என்பதை நம்ம பார்க்கும்போது எல்லா குடும்பத்திலும் மகிழ்ச்சி இருக்கான்னு சொல்ல முடியாது. சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சில சண்டைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அதிலிருந்து வெளியில் வந்து எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் என்பது எப்படி இருக்கணும் என்பதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 15வது அதிகாரம் 32வது வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். இங்கே லூக்கா 15வது அதிகாரம் 11 முதல் 32 வசனம் வாசிக்கும்போது இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால், ஒரு அப்பாவுக்கு 2 மகன்கள் உண்டு. மூத்த மகன் இருக்கான், இளைய மகன் இருக்கிறான். ஆனால் அந்த இளைய மகன் வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை. அதை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த முடிவில் பாருங்கள், மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த அப்பா சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் என்பது வேண்டும். இப்போ அந்த இளைய மகனுடைய வாழ்வில் என்ன நடந்தது அதை வைத்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு என்னென்ன வேண்டும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதன் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக, மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு என்ன தேவை? லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இங்கே என்ன நடக்குது என்றால், அந்த தகப்பனுடைய பையன், இளைய பையன் அப்பாட்ட சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். அப்பாட்ட கேட்டுகிட்டே இருக்கிறான், அப்பா எனக்கு உரிய அந்த பங்கை கொடுங்க, சொத்தை கொடுங்கன்ட்டு. ஆனால் அவருடைய அப்பா நல்ல தகப்பன், 2 மகன்களுக்கும் சரியாய் சமமாய் பங்கிட்டு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி சில இடத்துல பாருங்கள், எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சில பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க, சில பிள்ளைகளை கொடுக்க மாட்டாங்க. இதனால் குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், பிரிவினைகள், சண்டைகள் உண்டாகும். இதனால் சில குடும்பங்கள் பாருங்கள், தன்னுடைய தாய் தகப்பன்ட்டையோ பிள்ளைகிட்டையோ பேசாமல், உடன் பிறந்தவங்கள்ட்ட பேசாமல் தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த தகப்பன் நல்ல தகப்பன். முதலாவதாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் எப்படி வாழ்ந்தான்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தி அழித்து போட்டான். அப்படி என்றால் முதலாவது குடும்பத்துக்கு தேவையானது என்ன? நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். நல்ல வாழ்க்கை வாழணும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் நல்லபடியாய் வாழ வேண்டும். இந்த இளைய மகன் தன்னுடைய சொத்தை வாங்கிட்டு போய் தூர தேசத்துக்கு போயிட்டான். தன்னுடைய அப்பா கூட இல்லை, தான் அண்ணன் கூட இல்லை, கண்காணாத இடத்துக்கு, ரொம்ப தூரத்தில் உள்ள இடத்துக்கு போய் எப்படி வாழ்ந்தான்? துன்மார்க்கமாய் பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்தான், தாறுமாறாய் வாழ்ந்தான், தான் இஷ்டப்படி வாழ்ந்தான். எனக்கு பிரியமானவர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்க வேண்டும் என்றால் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவது துன்மார்க்கமாய் வாழாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அன்பாய் வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். அப்போ ஜெபித்து தெரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கமாய் வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும், தாறுமாறாக நடத்தக்கூடாது. மனைவியை நேசிக்கணும், மனைவியை விசாரிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும், விசாரிக்கணும். அப்போ குடும்பம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும். இது தாறுமாறாக போகக்கூடாது. திருமணம் ஆயிடுச்சே,
பிள்ளைக்கு பிறந்துட்டாங்க, அவங்க அவங்க இஷ்டப்படி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணி குடும்பத்தை நேசிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பமாய் ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபமும் பண்ணணும். கர்த்தரை நேசிக்கணும். அவர் சொல்லி கொடுத்தபடி பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்காரோ அதன்படி, அந்த ஆலோசனைப்படி, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைப்படி வாழும்போது அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் உண்டாகும். இங்கே இளையவன் என்ன செய்கிறான்? துன்மார்க்கமாய் வாழ்ந்ததுனால தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்போ அழிவு ஏன் வருது? துன்மார்க்கமாய் வாழ்கிறதுனால, பாவத்தில் வாழ்கிறதுனால, தாறுமாறாய் வாழ்கிறதுனால. எனக்கு பெரிய மாணவர்களே, ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் தாறுமாறாய் வாழக்கூடாது. குடும்பத்தை நேசித்து வாழ வேண்டும். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். ரெண்டாவதாக, குடும்பத்திற்கு, மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு என்ன தேவை என்றால், லூக்கா 15:14 சொல்கிறது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி. அதாவது ரெண்டாவதாக சேமிக்க வேண்டும். இந்த இளைய மகன் தான் அப்பா கொடுத்த சொத்து, அந்த ஆஸ்தியை கொண்டு போய் அவன் நினச்சா நல்லா வாழ்ந்திருக்கலாம். அந்த பணங்களை, பொருட்களை கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கலாம்? அழகாக சேமித்து வைத்து, அல்லது அதை முதலீடு செய்து ஏதோ ஒரு தொழில் தொடங்கி நன்றாய் வருமானம் வந்து பாருங்க சேமித்து வைத்து சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி வாழலை. துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், பாவமாய் வாழ்ந்தான். அதனால் பாருங்க என்ன ஆச்சு? அவன் எல்லாவற்றும் செலவழித்து அவனுக்கு ஒன்றுமே இல்லை, குறைபட தொடங்கிடுச்சு. அப்போ சேமிக்க பழக வேண்டும். உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்குறீங்களா? நல்லது. கர்த்தருக்கு தசமம் கொடுக்கீங்களா? நல்லது. மிஷினரி ஊழியம் கொடுக்கீங்களா? அது ரொம்ப நல்லது. கர்த்தருடைய மற்ற கட்டுமான, சபை கட்டுமான பணி, அல்லது ஏழை எளிய ஜனங்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, யாருக்கு வேணால் கொடுங்க. ஆனால் சேமித்து வைக்க பழகவும் வேண்டும். கொடுக்கறது தப்பு இல்லை, பிறருக்கு உதவி செய்வது தவறு கிடையாது, நல்லது தான். ஆனால் ஒரு பங்கையாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சேமித்து வைத்து பழக வேண்டும். சிலர் பாருங்க சேமிக்கவே மாட்டாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, இரவு பகல் என்று பாராமல் உழைப்பாங்க. ஆனால் பணம் பாருங்க கையில் ஒரு பைசா கூட நிற்காது. அதனால் என்ன செய்வாங்க? திடீர்னு ஒரு அவசர உதவிக்கு, ஒரு மருத்துவ செலவுக்கு, அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக கடன் வாங்க வேண்டிய நிலைமை. கடன் வாங்கிடுவாங்க, கட்டிடலாமேன்ட்டு. ஆனால் பாருங்கள் அந்த கடனை கட்ட முடியாது. அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னும் 4 பேர்கிட்ட வாங்குவாங்க. இப்போ அதை கட்டுறதுக்கு இன்னும் 4 பேர்கிட்ட மாற்றி மாற்றி கடன் வாங்கி வாங்கி என்ன ஆகும்? கடைசியில் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி நிம்மதி இல்லாத நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்காது. அப்போ அந்த கடனை எப்படி கட்டுறது அப்படின்ட்டு அதிலே பாருங்கள் குடும்பத்துக்குள்ளே பல யோசனைகள், பல சிந்தனைகள் வருவதனால குடும்பத்துக்குள் மகிழ்ச்சி இல்லாமல் போகிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, சேமித்து வைத்து பழக வேண்டும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அந்த பணத்தை சேமிக்கணும். ஊதாரித்தனமாய் செலவு பண்ணக்கூடாது, வீண் செலவு பண்ணக்கூடாது. வீணான பொருட்கள், தேவையில்லாத பொருட்களை வாங்கி உங்கள் நேரத்தையோ பணத்தையோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பொருள் கண்டிப்பாக தேவை என்றால் வாங்குவது தவறு இல்லை. ஆனால் அவங்க வாங்கிட்டாங்களே, இவங்க வாங்கிட்டாங்களே அப்படி சொல்லி அவளை போல நான் வாழணும், அவங்கெல்லாம் அந்த பொருள் வச்சுருக்காங்களே நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்த்து வாங்கக்கூடாது. உங்கள் குடும்பத்துக்கு இந்த பொருள் கண்டிப்பாக தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ பாருங்கள், வீண் செலவு பண்ணக்கூடாது, ஆடம்பரம் இருக்கக்கூடாது. வரவுக்கு ஏற்ற செலவு, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது என்பதை கணவன் மனைவி கால்குலேட் பண்ணி பார்க்கணும், கணக்கு பார்க்கணும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது, அப்போ எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்பதை கொஞ்சம் திட்டம் போட்டு பார்க்கணும், யோசித்து பார்க்கணும், கணக்கு பார்க்கணும். அப்போ எதில் வீணான பணம் போகிறது அப்படி என்பதை அதை பார்த்து அதை சரி செய்ய வேண்டும். அப்போ சேமித்து பழக வேண்டும். இந்த இளைய மகன் என்ன செய்கிறான்? அப்பா கொடுத்த சொத்தை கொண்டு போய் அழிச்சிட்டான். அதனால் தான் வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு குறைவு வந்தது.
14ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அவள் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கினான். பஞ்சம், தேசத்துலேயும் பஞ்சம், அவன் வாழ்க்கையிலையும் பஞ்சம். எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு இரண்டாவதாக சேமித்து வைக்க வேண்டும். மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 15வது அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியனானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அதாவது மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு மூன்றாவது வேலை செய்ய வேண்டும். ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் வேலை செய்வர்களாக இருக்க வேண்டும். அதாவது பிள்ளையை படிக்கிறாங்க, சரி, ரைட், அது ஓகே. ஆனால் பெரியவர்கள், வேலைக்கு போகிறவர்கள் கண்டிப்பாக வேலைக்கு. சிலர் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை கவனித்துக் கொள்வாங்க, அது தப்பு கிடையாது. சிலருக்கு பலவீனம் இருக்கும், சரீரத்தில் வியாதி, நோய், அது தவறு கிடையாது. ஆனால் வேலை செய்ய ஆண்டவர் நல்ல உடல் உழைப்பு, அதாவது ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பார் என்றால், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் என்றால் தொடர்ந்து வேலை செய்யணும். சிலர் பாருங்க, சரியாக வேலைக்கே போக மாட்டாங்க. வாரத்தில் 2 நாள் வேலைக்கு போவாங்க, 3 நாள் வேலைக்கு போவாங்க, போகவே மாட்டாங்க. அப்படி இல்லைங்க, உழைக்க வேண்டும். நீங்கள் கடினமாய் உழைக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரை எனக்கு தொடர்ந்து வேலையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ குடும்பத்தில் உள்ளவர்கள், பெரியவர்கள் பாருங்க, கணவன் மனைவி உழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், உழைக்க வேண்டும். சோம்பேறியாய் இருக்கக்கூடாது, நாட்களை வீணடிக்கக்கூடாது. குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்றால் குடும்பத்தில் உள்ளவர்கள் வேலைக்கு போகணும். சில பாருங்க, சில குடும்பத்தில் ஒரு மாத்திரம் வேலைக்கு போவாங்க, எல்லாரும் மற்ற யாரும் போக மாட்டாங்க. அப்போ அந்த ஒருவருடைய வருமானத்தை வைத்து அந்த குடும்பத்தில் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைக்கும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். நான்காவதாக என்ன நடக்கிறது? லூக்கா 15வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. இங்கே என்ன செய்கிறான் அந்த இளையகுமாரன்? அவனுக்கு பசி, பயங்கரமான பசி. ஆனால் அவங்க பண்ணைக்கு இருக்கிற தவிட சாப்பிட போயிட்டான். அப்போ தான் பாருங்க, அவனுக்கு புத்தி தெரியுது. 17ஆம் வசனம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன் அப்படிங்கிறான். இங்கே என்ன நடக்குதுன்ற நான்காவதாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது குடும்ப சூழ்நிலையை அறிந்தவர்களாய் இருக்கணும். கணவனை பற்றி மனைவி தெரிஞ்சவங்களாக இருக்கணும். என் கணவனார் இப்படிப்பட்டவர் தான், என் கணவன் இதெல்லாம் தெரியும், அவர் இதெல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். கணவனை, மனைவியை பற்றி கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் நடப்பாங்க, அவங்க இதெல்லாம் குடும்பத்தை சரியாக கவனிக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் குடும்பத்தில் கணவன் மனைவியும் பிள்ளைகளுடைய நிலையை அறிந்திருக்க வேண்டும். பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எத்தனை மணிக்கு வாராங்க, சரியாக சாப்பிட்றாங்களா, சரியாக தூங்குறாங்களா, சரியாக ஜெபிக்கிறாங்களா, சரியாக பைபிள் வாசிக்கிறாங்களா, அவங்களுடைய பேச்சில் தான் மாற்றம் இருக்குதா, எல்லாத்தையும் கவனிக்க வேண்டும். அப்போ பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தின் தேவைகளை என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். குடும்பத்தை பாருங்கள், ஏதோ குழந்தை பிறந்துருச்சு அதனால் அப்படியே வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. பிள்ளைகளுடைய தேவைகள், பிள்ளைகளுக்கு என்ன தேவை, ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை, கல்லூரி படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எதிர்காலத்துக்கு என்ன தேவை, அவங்க சரீரத்துக்கு ஒருவேளை வியாதியாக இருக்காங்களா, பலவீனமாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை பிள்ளைகள் கவலையோடு கூட இருக்கிறாங்களா, துக்கத்திலும் வேதனையில் இருக்கிறாங்களா, அவங்கள உற்சாகப்படுத்துவதற்கு, அவங்கள ஆறுதல்படுத்துவதற்கு, அவங்கள சந்தோஷமாக்குவதற்கு என்ன தேவை என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் வாலிபர்களும் தன்னுடைய தாய் தகப்பனை சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டும். அப்போ மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தணும்.
ஒரு தெளிவு இருக்கணும். என்னவென்றால், இந்த இளைய மகளுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. என்ன தெரியுமா? இங்கே நானும் பசியினால் இருக்கிறேன். ஆனால் என் வீட்டில் எங்கள் அப்பா கூட வேலை செய்கிற எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்காரனுக்கு நிறைய சாப்பாடு இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது. அவன் திருப்தியாக 3 பேரும் சாப்பிட்றாங்க, எங்கள் வீட்டில் உள்ள வேலைக்காரங்க. ஆனால் நான் பசியினால் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னுட்டு அப்போ தான் புத்தி தெளிஞ்சது. எனக்கு பிரியமானவர்களே, அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் என்னென்ன குறைவு இருக்குது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். நம்ம குடும்பம் எப்படி போய்கிட்டு இருக்கு? குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்களா? எல்லாம் திருப்தியாக இருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஏதோ தேவைகள் இருக்கிறதா? அவங்களுக்கு ஏதோ குறைவுகள் இருக்கிறதா? என்ன தேவை? எல்லாவற்றையும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. சிலர் பாருங்க, குடும்பத்தில் உள்ளவர்களை விசாரிக்கவே மாட்டாங்க. கணவன் பாருங்கள், சிலர் மனைவியை விசாரிக்க மாட்டாங்க, சிலர் பிள்ளைகளை விசாரிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. விசாரிக்கணும். எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்குது என்பதை குறித்து, குடும்ப சூழ்நிலையை குறித்து விசாரிக்கணும். ஏதாவது தேவையாக இருக்குதா, நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்க வேண்டும். அப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகிறது. கடைசியாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிக்கும்போது இந்த இளைய குமாரன் திரும்ப அப்பாட்ட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும். வந்த உடனே பாருங்க, அப்பா மனதுருகி ஓடி போய் கட்டி பிடித்து அவனை சேர்த்து கொண்டார். அப்போ இங்கே ஒப்புரவு பார்க்குறாங்க. இளையகுமாரன் சொல்கிறாப்புல, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஆண்டவருக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதம் பாவம் செஞ்சிட்டேன் அப்படி சொல்லி அங்கே மன்னிப்பு கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு ஒப்புரவு உண்டாகிறது. அங்கே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், அங்கே அவங்க அப்பா அந்த பையன் திரும்ப கிடச்ச சந்தோஷத்தில், திரும்ப என் பையன் வந்துட்டான சந்தோஷத்தில் நல்ல விலையுந்த ட்ரெஸ்ஸு போடுறாங்க, மோதிரத்தை போடுறாங்க, நல்ல சாப்பாடு ஆயத்தம் பண்ணுறாங்க. அவருடைய அண்ணன், அந்த இளைய குமாரன் அண்ணன் வந்து கேட்குறப்படி என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்கிறாரு, பையன் திரும்ப வந்துட்டான்ட்டு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஒப்புரவு உண்டாகிறது. அப்பா மகனை சேர்த்து கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்கிறார் இருக்கிறார். நாம் ஏதோ ஒரு பாவத்தில் இருந்தோமே, ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்தோமே, பாவத்தின் படுகொலியில் இருந்தோமே, ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை தூக்கி எடுத்தாரே, அவருடைய இரத்தத்தினால கழுவி எடுத்தாரே. இன்றைக்கி பாருங்கள், அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மகளாக நம்மை சேர்த்து கொண்டாரே. எவ்வளோ நல்ல ஆண்டவர், மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அதே போல தான் நாமும் நம் குடும்பத்தில் யாராவது ஒருவர் நமக்கு விரோதமாக பேசிக்கலாம், நம்ம குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் வந்திருக்கலாம், போராட்டங்கள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மறந்து விட்டு கொடுத்து அப்போ ஒருவருக்கொருவர் ஒப்புரவு ஆகும்போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகிறது. எனக்கு பிரியமானவர்கள், ஒருவருக்கொரு மன்னித்து, ஒருவருக்கொரு புரிந்து கொண்டு, ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து வாழும்போது அந்த குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், அந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பாருங்க, முதல் குடும்பத்தை உண்டாக்கினார். அவர்தான் ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளை உண்டாக்கி முதல் குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கியிருந்தார். பாருங்க, நம்ம குடும்பத்தை உண்டாக்குனது கர்த்தர். எல்லாரும் தன்னுடைய நினைவில் வைத்துக்கொள்ளணும், இந்த குடும்பம் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம் என்பதை எல்லாருமே நினைவில் வைக்க வேண்டும். எல்லா பிள்ளைகளும் வாலிபர்களும் எல்லாம் நினைக்கணும், எல்லாம் கர்த்தரை துதிக்கணும். எதற்காக தெரியுமா? எனக்கு ஆண்டவர் நல்ல தகப்பனை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் நல்ல தாயை கொடுத்திருக்கிறார் என்று கர்த்தரை துதிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, பெற்றோர்களும் தன் பிள்ளைகள் நிலைமை, அவங்க நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவளுக்காக செபிக்கணும். ஒருவேளை இந்த இளைய குமாரனை போல துன்மார்க்கமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபிக்காதீங்க, அதுக்கு பதிலாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த இளைய குமாரன் எப்படி மனம் திரும்பி வந்தாரோ அதே போல் ஒரு நாள் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் மகனும் மகளும் மனம் திரும்பி
உங்கள் பட்சத்தில் வருவார், கர்த்தர்களை ரட்சிப்பார். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஒப்புரவாக வேண்டும், அந்த நேரத்தில் நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிறது, கர்த்தராலும் ஈவாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சண்டையோடு போராட்டத்தோடு இருக்கிறது தேவ திட்டம் அல்ல. ஒருவேளை பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைவுகள், மன கஷ்டங்கள் வரலாம். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ இந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைக்கும் போது, குடும்பத்தை கட்டும்போது, அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகிறது, சமாதானம் உண்டாகிறது. நீங்கள் சாட்சியாகவும் வாழ முடியும். உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.